வணக்கம். பாருங்கள் உறவுகளே, நாம் மொட்டை மாடியில் முதல் மாடி தோட்டம்னு வச்சு நிறைய காய்கறி செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தேன், கீரையெல்லாம். இப்போ பாருங்க, நான் இந்த கடைக்கு போனதுலேருந்து என்னால் இந்த செடியே வளர்க்க முடியறதில்ல. இப்போ ஒரு 4-5 பேக்கில் வச்சுருக்கிறேன். 2 தொட்டியில் துளசி வச்சுருக்கேன். ஒரு தொட்டியில் துளசி, ஒரு தொட்டியில் கற்பூரவள்ளியும் வச்சுருக்கிறேன். பாருங்க, இதில் வெங்காயம், தக்காளி, கொண்டைப்பூ, வட்டுப்பூ, இதில் ரோஸ் பாருங்க எப்படி ஆயிடுச்சு. நல்லா எனக்கு பராமரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எங்கள் மாமியார் தண்ணி ஊற்றி எப்படியோ உயிர் போகாமல் வச்சிட்ருக்குது. பாருங்க, இது மணத்தக்காளி. இது கீழே வச்சுருந்தேன், பிடுங்கிட்டு மேலே வச்ச முல்லைச்செடி. ஆனால் சரியாக வரல, என்னென்னு தெரியல. அதுக்கு உரமெல்லாம் போடுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. நான் இந்த மக்குன்னு உரமெல்லாம் நானே அதை ரெடி பண்ணி போடுவேன். காய்கறி கழுவி இதெல்லாம் போட்டுட்ருக்குறேன். பாருங்கள், இதில் ஒரு பீட்ரூட் முளைச்சிருந்தது. அதை கொண்டாந்து நெட்டை வச்சேன். பாருங்க, வந்துருச்சு. பீட்ரூட் விதையெல்லாம் வச்சுருக்கிறேன் இன்னுமே. அதெல்லாம் போட்டு பராமரிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் போட முடியாமல் திணறிட்டுருக்கிறேன். பாருங்க, இப்போ இதில் பீட்ரூட்டு, இது தர்பூசணி வருது. இதில் மணத்தக்காளியும் முல்லையும். இதில் பட்டுப்பூ செடி தான் இருக்குது. இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதில் பாருங்க, ஒரு இது பாக்காய் கொடியும் மணத்தக்காளியும் தான் இருக்குது. எல்லாம் வைக்கிறதுக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை. இதில் ரோஸ் கலரு பட்டு ரோஸு, இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு டைம் இல்லை எனக்கு. இதில் பல்லாரி வெங்காயம், பட்டுப்பூ, ஒரு தக்காளி செடி இருக்குது. அது போக பாருங்க, காஞ்சி வச்சு இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கே நேரம் இல்லை எனக்கு. பாருங்க, இந்த தொட்டியில் கற்பூரவள்ளி, அதில் துளசி, இதில் துளசி. என்ன மரம்னு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்கள், பூ வச்சுருக்குது பார்த்தீங்களா. மலை நெல்லி பூவாக இருக்குது. இதெல்லாம் காய் வச்சுதுன்னா எப்படி இருக்கும். நல்லா தலையுது, தலையெல்லாம் உளுந்துருச்சு. ஆனால் இப்போ எல்லாம் தலைஞ்சு அப்படியே பூ வச்சிட்ருக்குது. தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. பாருங்கள், இது மலை நெல்லி மரம். பெரிய மரம் தான். குருவிக்கு வந்துருக்கு. சிட்டுக்குருவி, ரெட்டைவால் குருவி, குட்டி குருவி உட்காந்துருக்குது. வரும் அதே மாதிரி அப்புறம் பாருங்க, வீட்டுக்கு முன்னாடி தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. பாருங்க, இங்கே கற்பூரவள்ளி செடி, மணி பிளான்ட்டு, கற்பூரவள்ளி செடி இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இங்கே கீழே முன்னாடி மருதாணியும் செம்பருத்தியும் வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டு தோட்டம் இவ்வளவுதான் என்னால் இப்போ பராமரிக்க முடியுது. பூ நிறைய எடுக்குது செம்பருத்தி. காலையில் எங்கள் பையன் நான் என்ன பூ கட்டினாலும் சரி, இந்த செம்பருத்தி பொறிச்சு வச்சு சாமி கும்பிடுவான். என்னோடய வீட்டு தோட்டம் இவ்வளவுதான். சின்ன தோட்டம்தான். இன்னும் ஓரளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. டைம் கிடச்சா இன்னும் மேலே மொட்டை மாடியில் க்ரோ பேக்கெல்லாம் வச்சுருக்கிறேன். அதையெல்லாம் வச்சு இன்னும் கீரையெல்லாம் போடலான்ட்ருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்க, இது எங்கள் எலுமிச்சை மரம். இது எப்பவுமே வெய்ய காலத்தில் காயே வைக்காது. நான் காசு கொடுத்து வாங்கிதே வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறேன். ஆனால் மழை காலத்தில் காய் நான் காட்டுறேன் பாருங்கள். மழை காலத்தில் கொல்ல காய் காய்க்கும். எத்தனை காய் காய்க்கும் தெரியுங்களா? அவ்வளோ காய் காய்க்கும். ஆனால் இப்போ வெய்ய காலத்துக்கு காயே காய்க்காது. மரம் பெருசாக தான் இருக்குது, ஆனால் காய் பாருங்க, துணூடு இருக்குது பாருங்க. இன்னொன்று இருக்குது, அதையும் காட்டுறேன்.